இந்த மகேஷ் இருந்துட்டு இப்போ ஃபோன்ல யார்கிட்டயோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு இப்போ ஒரு ஃபோன எடுத்து அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா புது ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதாவது அதிக ரேட்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,000 ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேமராவ ஆன் பண்ணி இந்த மகேஷ் என்னென்னலாம் பேசுறான், ஏதேதெல்லாம் பேசுறான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவன் பேசப்போற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சின்ன விஷயம் கிடையாது. அதாவது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி, "இங்க பாரு அஞ்சலி, ஏற்கனவே கௌதமியும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ இந்த வீட்ட விட்டு விரட்டிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடியாச்சும் பரவால்ல. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு தான் கிடைக்கும். அதாவது உனக்கு ஒரு பங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு ஒரு பங்கு. இந்த மாரி ஆளுக்கு பாதி, பாதி சொத்து கிடைக்கும் அப்படின்றதுனால தான், உன்கிட்ட கொஞ்சமா நான் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த சொத்துக்குமே அதிபதி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாம்ராஜ்யத்தில வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்ட. இதுக்கப்புறம் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்க முடியாது. நீ எனக்கு என்ன பண்ற, பல்க்கான ஒரு அமௌண்ட்ட வந்து குடுத்துரு. 2,00,000 3,00,000 மாசத்துக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு 10,00,00,000 குடுத்துரு எனக்கு. அதுவே போதும். அத வச்சு நான் பொழச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நீயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்த அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இரு. ஏன்னா ஒரு 5,000 கோடி சொத்து இருக்கும்ல. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த மகேஷ் இருந்துட்டு ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அத தான் நம்ம இலக்கியாவும், கௌதமும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பேசிட்டு போன பேச்சுக்கு அஞ்சலிய வந்து அப்படியே கசக்கி புழிஞ்சிரணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்றது? மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மைல்டா வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டாவே இல்லாம அவ எதுக்காக பொய் சொல்லிட்டு இருக்கா? அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவளால பிரெக்னன்ட் ஆகவே முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யினால தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த அடையறதுக்காக இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே இப்போ இந்த மகேஷ் பேசுனதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரப்போகுது. அதாவது மகேஷ் இருந்துட்டு, "இங்க பாரு அஞ்சலி, உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்ற மாரி செய்யல அப்படின்னா, உன் வயித்துல இப்போ குழந்தை இல்லன்னா கூட பிரச்சனை இல்ல. இன்னொரு டைம் கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெத்துக்குவேன். ஆனா உன்னால எப்பவுமே குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற விஷயம் உனக்கே தெரிஞ்சிருந்தும், நீ வந்து பார்த்தீங்கன்னா வீட்ல இருக்கிறவங்கள எல்லாரையுமே ஏமாத்துன சரி. ஆனா நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கழுத்துல தாலி கட்டுன, உன்னோட புருஷனையே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துனது மட்டும் இல்லாம, ஒத்த குழந்தை இருக்குன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ரெட்டை குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன் வயித்துல ஒண்ணுமே இல்லாம சொல்லிட்டு இருந்த பாத்தியா? இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் போயிட்டு கார்த்திகிட்ட சொன்னேன்னு வையேன், கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு உன்ன வெளிய தள்ளிருவாரு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10,00,00,000 முக்கியமா? இல்ல அந்த வீட்ட விட்டு வெளிய போறது முக்கியமான்னு சொல்லிட்டு நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இங்க பாரு மகேஷ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் உனக்கு 10,00,00,000 நான் மொத்தமா குடுத்துடுறேன். இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து பேசிட்டு இருக்கா. இத கேட்ட கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, இவ்வளவு நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து பிரெக்னன்ட்டா இல்ல அப்படின்ற மாரி தான் வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, உண்மை என்ன அப்படின்றத கேட்ட உடனே தான் பயங்கர அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.